வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேன் சுவிட்ச் கனெக்ஷனை வேறு சுவிட்சில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கட்டின வீட்டில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிகவும் விசித்திரமாக கொடுத்துருக்காங்கங்க. அந்த ஃபேன் சுவிட்சு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் ஒரு பக்கம் இருக்கும், சுவிட்சு எங்கேயோ இருக்கும். இதுதாங்க அந்த சுவிட்ச் போர்டு. ரெகுலேட்டர் பக்கத்தில் உள்ள சுவிட்சை போட்டிருக்கிறேன். ஃபேன் ஓடுதான்னு பார்த்தா ஓடவே செய்யாது. இங்கே பாருங்கள், ஃபேன் அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைட்லேருந்து ரெண்டாவது சுவிட்சை போடுறேன், ஃபேன் நல்லா ஓடும் பாருங்கள். பாருங்கங்க எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கங்க, என்ன ஒரு எலக்ட்ரீஷியன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்களே எப்படி அந்த ஃபேன் சுவிட்சை ரெகுலேட்டர் பக்கத்தில் உள்ள சுவிட்சுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நான் அந்த ரெண்டாவது சுவிட்சை மாற்றி ரெகுலேட்டர் பக்கத்தில் உள்ள சுவிட்சில் கொடுக்க போகிறேன். அந்த ரெகுலேட்டர் உள்ள பக்கத்தில் உள்ள சுவிட்சில் வேறு ஏதாவது கனெக்ஷன் கொடுத்துருக்காரான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கலாங்க, சும்மா தாங்க இருக்குது. அப்புறம் ஏங்க அதை அங்கே கொடுத்துருக்காரான்னு தெரிலங்க அந்த எலக்ட்ரீஷியன். நான் சரி இப்போ பார்க்கும்போது எனக்கு விசித்திரமாக இருந்துச்சு. சரி இதை நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுவோன்னு ஒரு ஐடியா வந்துச்சு, போட போகிறேங்க. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, மெயினை ஆஃப் பண்ணிக்கோங்க, ஃபியூஸை பிடிக்கோங்க ஒரு சேஃப்டிக்காகங்க. ஃபியூஸை போட்டுட்டு அப்படியே சுவிட்சு தான் ஆஃபில் இருக்குல்லன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போகாதீங்க, ஏன்னா ஃபேஸில் கையை வச்சிடக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த சுவிட்ச் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ போர்டை கலட்டுங்க. 4 திக்கமும் அந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த ஸ்க்ரூ அப்படியே லூஸ் பண்ணி போர்டை கலட்டிடுங்க. கலட்டியாச்சுங்க. இதுதாங்க போர்டு. வா, இங்கே பாருங்க, அடாட உள்ள எறும்புகளை பாருங்க, இங்கே கூடு வச்சு தங்கியிருக்கு. ஸோ முதல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஓகே, க்ளீன் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள், எப்பா எவ்வளோ எறும்பு. மேலே கடிச்சு வச்சு தான் எப்படி இருக்கும். உள்ள ஒரு எறும்பு கூட்டமே சகவாசம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ட்ரஸ்டரை வச்சோ அல்லது வேறு ஏதாவது ஒரு டூலை கொண்டு எல்லா மண்ணையும் கீழே தள்ளி நான் விளக்கு மாதிரிலாம் எடுத்து பெருக்கி விட்ருக்கேங்க. எஸ், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் அந்த எறும்பு வைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைக்கும். எறும்பு பொடி, சாக்பீஸ், எறும்பு சாக்பீஸ் ஏதாவது இருக்கும், அதை எடுத்து உள்ள அப்படியே போட்டு விடுங்க. போட்டு விடுங்க பாருங்கள். சுவிட்ச் கனெக்ஷன் மாற்றணும் நம்ம வந்தோம்னா எவ்வளோ வேலை நமக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சு கனெக்ஷன் பார்க்கலாம். இதுதாங்க ஃபேஸுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காரு பாருங்கள் கனெக்ஷனு. அதை தாண்டி ஒரு வயர் போட்டு கொடுத்துருக்காருங்க. ஆனால் பாருங்கள், ஃபேன் சுவிட்சை மட்டும் அங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருக்கிறாருங்க. இங்கே பாருங்க, இன்னும் விசித்திரமாக பார்த்தீங்கன்னா ஒட்டு போட்டு கொண்டு போயிருக்கிறாருங்க. அந்த மஞ்சள் வயர் தாங்க அந்த ஃபேன் சுவிட்சோட வயரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை லூஸ் பண்ணிக்கோங்க, நமக்கு அந்த இடத்துல தேவையில்லை. ஸோ இந்த மேலே உள்ள பாட்டுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே உள்ள பாட்டை மட்டும் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு இப்போ வயரை எடுத்தாச்சு, டைட் பண்ணிடுங்க. இப்போ அந்த சுவிட்சு ஃப்ரீயாக தான் இருக்குங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேவையில்லாமல் அதுவும் பாருங்கங்க, என்னமோ எட்டாத மாதிரி இங்கேயே சுவிட்ச் இருக்குது, அதுலேயே எட்டும். அதில் ஒரு ஒட்டு போட்டு அங்கே கொண்டு போயிருக்கிறாருங்க. ஒட்டை பிரிக்க வேண்டியதான், என்ன பண்ணுறது. ஒட்டை பிரிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. அல்லது உங்களுக்கு வயரு கட்டாக இருந்ததுன்னா நல்லா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, நல்லா நீவி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை அப்படியே லூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணுங்கள். இதாங்க அந்த ஃபஸ்ட்டு சுவிட்சு, இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்க்ரூவை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு, மேலே உள்ள ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு அந்த வயரை உள்ளே திணிச்சிருங்க. திணிச்சாச்சு. இப்போ ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிடுங்க. சுவிட்சோட ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணலைன்னா லூஸ் கனெக்ஷன்லேயே உள்ளே இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக சரியாக நல்லா டைட் பண்ணிடுங்க. பண்ணியாச்சு நினைக்கிறேன். எஸ், எறும்பு பாருங்க, ஒரு எறும்பு அங்கே பாருங்கள், எப்பா எவ்வளோ பெரிய எறும்பு உள்ளேருந்து வருது பாருங்க. தள்ளி விட்டு ஓகே, விட்டு வேற, எப்பா என்ன ஐயா எலக்ட்ரீஷியன். சரி ஓகே, இப்போ கனெக்ஷன் முடிஞ்சது, அவ்வளோதான். சுவிட்ச் கனெக்ஷன் மாற்றியாச்சு, போர்டை மாட்டிடுங்க. இப்போது ஃபியூஸை போய் போட்டுவிடுவாங்க. ஃபியூஸை கலெக்ட் வச்சிங்களா, போய் போட்டு வாங்க. சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். பக்கத்தில் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன் நான். பார்க்கலாம் ஃபேன் பக்கம் வாங்க, கேமரா திருப்புங்க. எஸ், ஃபேன் ஓடுதுங்க. ஸோ இது மாதிரி ஒரு இம்ப்ராப்பர் கனெக்ஷன் கொடுத்த
இடத்துல நீங்கள் சுவிட்சை எப்படி மாற்றுறதுன்னு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டில் இது மாதிரி ஏடா கூடமாக ஏதாவது ஒரு கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கனெக்ஷனை எப்படி மாற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். அதுலேயும் முக்கியமான விஷயம், அந்த சுவிட்சு ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீயாக இல்லைன்னா ஃப்ரீ ஆக்கிட்டு நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, பை.